ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிடுச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. பால் விலை, மளிகை சாமான், காய்கறி எல்லா விலையும் உயர்ந்துருச்சு. ஆனால் மக்களுடைய வருமானம் உயரவே இல்லைல்ல. மக்கள் வருமானம் உயரல பட்சத்தில் குடும்பம் நடத்துறது எவ்வளோ சிரமமாக இருக்குது? ஐயா, குடும்பம் நடத்துட்டு ஒரு நாளைக்கு எப்படியும் முந்நூறுரூவா தான் குடும்பம் நடத்த முடியும். அந்த முந்நூறுரூவா வந்தால் தான் இங்கே வருமானம், இல்லை அது கூட கிடையாது எனக்கு. இப்போ உங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கான வருமானம் கிடைக்குதா? கிடைக்கல ஐயா, கிடையாது தான் உட்காந்துங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் எப்படிங்க ஐயா குடும்பத்தை நடத்துகிறீங்க? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் ஐயா. என்னோட கால் ஒஞ்சி போன கால் ஆண்டி கப்பு நான் ஏன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ அரசாங்கத்து மூலயமா அந்த லோனு அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு சலுகை கிடைக்கலையா? எதுவும் கிடைக்கல ஐயா. மெயின் இந்த ஆதார் கார்டு இல்லை வீடு, மண் வீடு இஞ்சி போயிடுச்சு. அதில் எல்லாம் போயிடுச்சு, ஆதார் கார்டு செட்டி எல்லாம் போயிடுச்சு. ஆதார் கார்டு தான் வாங்க முடியாது இல்லை. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் வந்து எல்லாருக்கும் நிறைய சலுகை கொடுக்குறதா சொல்கிறாங்க, கூட்டுறவு லோன் தரதா சொல்கிறாங்களே. சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலைங்களா? எதுவும் கிடைக்கல. நீங்கள் போய் கேட்டிங்களா அதிகாரிகள்? கேட்கலையா. நான் ஒரு நாளைக்கு அங்கே போயிட்டு அதிகாரிகிட்ட போனால் எனக்கு வருமானம் இல்லை, பட்டி தான் போடுங்க வேறு இதில். சரி சரி இருக்குது. சரிங்க, நன்றிங்க.